நாள் 81ஆம் கடின பயிற்சி. இன்னைக்கு சண்டேன்றனால மார்னிங்காச்சும் கிரிக்கெட் ஆட போயாச்சு. அங்க போனா பால பத்த வச்சுட்டு உருட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. தாகமா இருக்கு தண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்டு கூட போனா, ஸ்பீடா மீட்டர பார்த்தீங்களா அவன் வண்டியில? ஹெலிகாப்டர்ன்னு சுத்துது. 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கெத்து காமிச்சு வாங்குன மண்டையில உருண்ட. அடுத்த பாலே கனெக்ட் பண்ணி 6 அடிச்சாச்சு. ஃப்ரெண்டு கிரியேட்டின் வாங்கியிருக்கேன் வந்து ட்ரை பண்றியான்னா, இதெல்லாம் நம்மட்ட கேட்க வேணும் அப்படின்னு போயிட்டேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு. பெருசா ஒரு டெஸ்ட்டும் இல்ல. மார்னிங் முதல் மீலுக்கு 2 இட்லி, 2 முட்டை, 1 வடை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளத்தூர் போலான்னு சொல்லி கிளம்பி போனோம். முக்கியமா நம்ம மீனுக்கும் போறதுக்கு ஃபுட் இல்ல. ஸோ அதுக்காகவும் தான் போயிருந்தேன். நான் பாட்டு வீடியோ எடுத்து நடந்து வந்துனே இருக்கேன். இவனுங்க பாட்டு அங்க நின்னுட்டானுங்க. ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அதோட நம்ம மீனுக்கு ஃபுட் வாங்கியாச்சு. இது ஒரு கவர் ரூ. 100 அதோட 2 கவர் வாங்கியாச்சு. ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. இவன் வேற என்னை எடு எடுன்னா சரி அதையும் ஒன்று வாங்கிட்டேன். சும்மா அப்படியே நடந்து போனா ஒத்த கை நண்டுலாம் சுத்திட்டு இருக்கு. நம்ம கூட வராத நண்பர் ஒருத்தர் காலர் பெல்ட் வாங்க சொன்னாரு. அதையும் வாங்கி போட்டு இந்த கினியன் பிக் ரொம்ப அழகா இருந்துச்சு. வாங்கணும்னு ஆசை தான். இதை வாங்கினா எங்கள் வீட்டில் என்ன வெளியே தோத்திடுவாங்களே. காலையில் வேற சீக்கிரமா என் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்னா கண்ணெல்லாம் சொருவுது பஸ்ஸில் உட்காந்து. பையன் பயங்கர பசியில் இருந்திருப்பான் போல. திறந்தோன்னே எப்படி எகுறான் பாருங்க. இந்த கடைக்காரர் நம்மளை ஸ்கேம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 50 மீன் இருக்கும்னாரு. இதில் 50 மீன் இருக்குமான்னு எனக்கு டவுட்லாம் இருந்துச்சு. அதோட நம்ம ஃபைட்ரையும் பவுலில் விட்டாச்சு. பார்க்க அழகாக இருக்குல்ல. பவுலில் விட்டு ஒரு 3 ஹார்ஸ் தூங்கிட்டேன். ஏஞ்சதுக்கப்புறம் மூஞ்சிலாம் ஊதி போயிடுச்சு. அப்புறம் சுகர்லெஸ் காஃபியை போட்டு டியூஷன் போயாச்சு. தொடர்பில் இருக்கவும்.